உங்கள் வீட்டோட பிரிக் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 7 days கண்டிப்பாக க்யூரிங் பண்ணுங்கள். ஆஃப்டர் 7 days 3 நாள் ட்ரையாக விட்டுருங்க. ஸோ 10 daysக்கு அப்புறம் ரூஃப் ஷட்டரிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். 10 daysக்கு முன்னாடி நீங்கள் ஷட்டரிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரிக் வால் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரூஃப் ஷட்டரிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே ஃபஸ்ட்டு டிக் பண்ணி வைங்க. ஃபஸ்ட்டு சீலிங் ஹைட்டை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் இவ்வளோ தான் ஹைட் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ். நீங்கள் எலக்ட்ரிக்கல் டிராயிங் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இன்கேஸ் போடல அப்படின்னா கூட சீலிங்கில் வரக்கூடிய ஃபேன் பாக்ஸ் பாயிண்ட்டு, ஸ்பாட்லைட் பாக்ஸ் பாயிண்ட்டு, ஊஞ்சல் லூப் பாயிண்ட்டு, சிசிடிவி லைனு, மெயின் இபி கேபிள் இன்லெட் லைன் எங்கே வரப்போகுது, டிபி பாக்ஸ் எங்கே வரப்போகுது, இபி மெயின் போர்டு எங்கே வைக்க போகிறீங்க, இன்டர்நெட் கேபிள் எல்லா ரூமுக்கும் லூப்பிங் பண்ணியிருக்கீங்களா, பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிடுங்க. தேர்ட் பாயிண்ட் எலிவேஷன் டிராயிங் போட்டிருக்கீங்களா, எலிவேஷனில் என்ன பண்ண போகிறீங்க, ஸ்லாப் வளர்த்து விட போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஸ்கைலைட் ஓப்பன் எதனா இருந்தால் முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணுங்க. நெக்ஸ்ட் காங்கிரீட்டில் ஃபால்ஸ் நீங்கள் எதனா பண்ண போகிறீங்களான்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிவிடுங்க. இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் இப்போ டிஸ்கஸ் பண்ணல அப்படின்னா ஆஃப்டர் காங்கிரீட் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடியாது. அப்படியே பண்ணாலும் அதுக்கான காஸ்ட் பயங்கரமாக இருக்கும். நன்றி.